சிறிய யாகத்திற்கு தேவையான யாகப் பொருட்கள். இல்லத்தில் சிறிய யாகத்தை மேற்கொள்ள விரும்புபவர்கள் அருகில் உள்ள பூஜை பொருட்கள் அங்காடியில் கிடைக்கும் 108 ஹோம பொருட்கள் தொகுப்பையும் சமைத்து குச்சிகளையும் வாங்கி வைத்துக் கொள்ளவும். 108 ஹோம பொருட்கள் தொகுப்பில் உள்ள அனைத்து பொருட்களிலும் உங்கள் யாக குண்டத்தின் அளவிற்கு ஏற்ப ஒவ்வொன்றிலும் சிறிதளவு யாகத்திற்காக எடுத்துக் கொள்ளவும். யாக அக்னியை உருவாக்கும் முறை மற்றும் வளர்க்கும் முறை. ஒரு தாம்பாளத் தட்டில் மணலை பரப்பி அதன் மத்தியில் பெரிய சூடத்தை வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு தீப ஆராதனை செய்த பின்னர் அந்த சூடத்தை யாக குண்டத்தில் இடவும். அதனைச் சுற்றி சமைத்து குச்சிகளை வைத்து ஹோம பொருட்களை இட்டு நெய் வார்த்து அக்னியை மெதுவாக வளர்க்கவும். அன்ன ஆகுருதி. பச்சரிசியை சமைத்து வடித்து ஒரு நெல்லிக்கனி அளவிற்கு உருட்டி அதை ஒரு தூய வெண்ணிற பருத்தி துணியில் முடிந்து வைத்துக் கொள்ளவும். யாகத்தின் போது அதனை அனைவரும் தொட்டு வணங்கிய பின்னர் அக்னியில் இட்டு அவை சாம்பலாகும் வரை நெய் வார்க்கவும். யாக சாம்பல் கரைக்கும் முறை. அடுத்த நாள் யாகத்தில் உருவான சாம்பலை அருகில் உள்ள நீர்நிலைகளில் கரைக்கவும். இந்த காணொளியில் யாகம் அமைக்கும் முறை மற்றும் அன்ன ஆகுருதி குறித்த விவரங்கள் பகிரப்பட்டுள்ளன. யாகத்தின் போது மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் மற்றும் உரைக்க வேண்டிய மந்திரம் குறித்த விவரங்களுக்கு ஏற்கனவே வெளியிடப்பட்ட காணொளியை பார்க்கவும். அனந்த கோடி அன்புகள்.